Hey guys, welcome back to our channel. இப்போ நீங்க பார்க்க வந்திருக்க வீடியோ திருமூர்த்தி மலை டேம் கிட்ட இருக்க பஞ்சலிங்க அருவி அந்த ஃபால்ஸ் உடைய வீடியோ தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்துட்டு ஒரு Subscribe பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காம Subscribe பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுதான் வந்து திருமூர்த்தி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திருமூர்த்தி டேம் அப்படிம்பாங்க. நம்ம இது தாண்டி தான் வந்து இந்த பஞ்சலிங்க அருவி அதுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். உங்களுக்கு வந்து திருமூர்த்தி மலை வரணும் அப்படின்னா உங்களுக்கு உடுமலைப்பேட்டையிலேருந்து ஏகப்பட்ட பஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நாங்கள் வந்து அன்றைக்கி பைக்கில் போனோம். நான் ஃப்ரெண்ட்ஸோட போனேன். ஸோ வந்து நான் பைக்கில் போனேன். நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பைக்குக்கு 10 ரூபாயும் காருக்கு வந்து 50 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் உள்ளே போயிட்டிங்கன்னா உங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு பார்க் பண்ணுறதுக்கு வந்து எந்த வித சார்ஜஸும் அங்கே வாங்க மாட்டாங்க. ஏன்னா இங்கேயே நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு சார்ஜஸ் வாங்கிடுறதுனால உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு வந்து எந்த காசும் வந்து நமக்கு வாங்க மாட்டாங்க. நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கலாம். இங்கே கார் பார்க் பண்ணிக்கலாம். பைக் வந்துட்டு நீங்கள் உள்ளே போய் கூட நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து பைக்கை உள்ளே போய் பார்க் பண்ணிட்டு நாங்கள் அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். காரை வந்து இங்கேயே நிறுத்திட்டோம் வெளியில். உங்களுக்கு இங்கே சைடில் ஃபுல்லாகவே நிறைய கடைகள் இருக்குது. சாப்பிட்றதுக்கும் சரி, நிறையா திங்ஸ் வாங்குறதுக்கும் சரி, ஏகப்பட்ட கடைகள் வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நல்லா வந்து வெயில் காலத்தில் சாப்பிடக்கூடிய ஐட்டம் மோர், பழம் அது இதுன்னு நிறையா வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. நான் பைக்கை வந்து அங்கே கோயில்கிட்ட முன்னாடி நிறுத்தியிருந்தாங்க நிறைய பேர். நானும் அங்கேயே போய் நிறுத்திட்டு நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஃபால்ஸ்க்கான டிக்கெட் வந்துட்டு இந்த கோயில் தாண்டின உடனே தான் உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் அங்கே தான் போய் வாங்கணும். இந்த திருமூர்த்தி ஃபால்ஸ்லேருந்து, அதாவது பஞ்சலிங்க அருவியிலேருந்து வர தண்ணி வந்து இந்த அமனலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு பக்கவாட்டில் தான் வந்துட்டு தண்ணி வந்து கீழே வந்து டேமில் வந்து போய் கலக்குது. இந்த கோயிலில் வந்து ஏகப்பட்ட தமிழ் படங்கள் வந்து எடுத்திருக்காங்க. அது என்னென்ன படம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் விசிட் பண்ணது வந்து வெயில் காலம் அப்படிங்கிறனால தண்ணி வந்து ரொம்ப கம்மியாகவே போச்சு. இல்லைனா அந்த கோயில் பக்கத்தில் வந்து தண்ணி வந்து நிறையா போகும். நீங்கள் பார்க்கலாம், தண்ணி இங்கே சுத்தமாக இல்லை. நாங்கள் அதனால் கொஞ்சம் பயந்துகிட்டே போனோம். மேலே ஃபால்ஸில் தண்ணி வருதா வரலையான்னு கொஞ்சம் பயந்துகிட்டே போனோம். நீங்களே பார்க்கலாம், தண்ணி வந்து இங்கே சுத்தமாக இல்லை. அதே மாதிரி இங்கேருந்து போகிற இந்த தண்ணி வந்து இதுக்கு நேராக இப்படி போய் தான் வந்துட்டு நமக்கு வந்து திருமூர்த்தி அணையில் வந்து போய் கலக்குது. இங்கே ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா வந்து டிக்கெட் வாங்குறாங்க நமக்கு ஃபால்ஸ்குள்ளே போகிறதுக்காக. அதை நம்ம அந்த டிக்கெட் நம்ம வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியதான். இப்போ இங்கே வந்த போர்டை படித்து பார்த்தீங்களா? படித்து பார்க்கலன்னா திரும்ப லைட்டாக ரிவர்ஸ் பண்ணி படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு திரும்ப வீடியோக்குள்ளே வாங்க. அந்த போர்ட்லேயே வந்துட்டு தெளிவாக போட்டிருக்காங்க, சோப்பு, ஷாம்பு இந்த மாதிரி பொருள்லாம் வந்துட்டு அங்கே ஃபால்ஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஆனால் அதையும் மீறி நிறைய பேர் வந்துட்டு அங்கே அதை யூஸ் பண்ணுறீங்க. யூஸ் பண்ணிட்டு அங்கே இருக்கிற அந்த பைப்ஸில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்கீங்க நிறைய பேர். நம்மளுடைய நேச்சரை வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு பாதுகாக்கணும். அது ஏன் அப்படி போட்டிருக்காங்கன்னா அது நிறைய பேருக்கு ரீசன் தெரியும். அந்த இடம் வந்து அசுத்தமாயிரும். கீழே வந்து நம்ம குளிச்சுட்டு அந்த ஃபால்ஸுக்கு கீழேயே வந்து நிறைய மீன் வந்து இருக்குது. நீங்கள் அப்படி குளிக்கிறதுனால, ஷாம்பு, சோப்பு யூஸ் பண்ணுறதுனால அந்த கெமிக்கல்னால அந்த மீன் வந்து ஈஸியாக வந்து இறக்கறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதனால தான் வந்து இப்படி போட்டிருக்காங்க. அதனால இந்த மாதிரி இடத்துக்கு ஃபால்ஸுக்கு இங்கேன்னு இல்லை, எந்த ஃபால்ஸுக்கு போனாலுமே வந்து சோப்பு, ஷாம்பு யூஸ் பண்ணி குளிக்கிறத வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இங்கே டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே வந்து நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாதை வந்து ரொம்பவே குறுகலாக தான் இருந்துச்சு. நீங்கள் ஏமாந்தீங்க அப்படின்னா கீழே விழுகிற நிலமை கூட இருக்குது. ஏன்னா ரொம்பவே வந்து குறுகலாக இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்லேருந்து வந்தாங்க அப்படின்னா நமக்கு போகிறதுக்கு வந்து இடம் இருக்காது. ஸோ வந்து இங்கே நடந்து போகும்போது ரொம்பவே வந்து சேஃப்டியாக நடந்து போங்க. சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு போகும்போதும் ரொம்ப சேஃப்டியாக நடந்து போங்க. இங்கே பாருங்கள், சைடில் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருந்தோம். நம்மளுடைய கோவை குற்றாலம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதில் வந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போயிருப்போம். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ரொம்ப நேரம் கழித்து அந்த ஃபால்ஸுடைய சத்தம் வந்து கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அப்படியே ஹாப்பியாச்சு. கீழே தண்ணி வரலன்னு மேலே கொஞ்சம் பயந்துகிட்டே போனோம். பட் வந்து இந்த பிரிட்ஜு ஏறி அந்த சைடு இறங்கும்போது தான் தெரிஞ்சுது அந்த வியூ வந்து செம்ம அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த வியூ ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு லைட்டாக கோல்டு அப்படின்றதுனால நான் இங்கே குளிக்கலை. ஸோ வந்து இங்கேருந்து பார்த்தா எனக்கு வியூ ஒழுங்காக தெரியல. நான் ஆப்போசிட்டில் ஏறி போகலான்னு சொல்லி நான் இந்த சைடு நின்று பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அங்கேருந்து பார்க்கும்போது வியூ வந்து இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களே அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்தீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், பட் சேஃபாக இருங்க.
நான் கொஞ்ச நேரம் இங்கே தான் வீடியோ ஷூட் பண்ணிருந்தேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ளே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அது லைட்டாக ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ நானும் உள்ளே போய் என்ஜாய் பண்ணலான்னு பக்கத்தில் நின்று வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அருவியிலிருந்து வெளியே வரும்போது லெஃப்ட் சைடில் வந்து பஞ்சலிங்க திருக்கோயில் போகிற வழி இருக்குது. பட் அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல். அருவியை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். கீழே நடக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஏறி வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. திரும்பி போகும்போது வந்து கொஞ்சம் சீக்கிரமே போன மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. உள்ளே தண்ணி கொண்டு போக மறந்துட்டோம். ஸோ வெளியே வந்து செம தண்ணி தான் அடிச்சது அடிக்கிற வெயிலுக்கு. ஸோ தண்ணி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி நாங்கள் வெளியே போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று காமிச்சிட்றேன். இதுதான் வந்து நான் சொன்ன அந்த இடம். இந்த வழியாக தான் வந்து இந்த அருவியிலிருந்து போகிற தண்ணி வந்து இதோ அங்கே தெரியுது இல்லையா, அங்கே டேமில் போயிட்டு கலந்துரும். நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஃப்ரேமில் பார்த்த அந்த தண்ணி வந்துட்டு டேரெக்டாக வந்து அணையில் தான் போய் கலக்குது. நாங்கள் இந்த ஃபால்ஸை சுற்றி பார்த்துட்டு சரி ஓகேன்னு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பாய் சொல்லிட்டு நான் வந்து பொள்ளாச்சிக்கு கிளம்பிட்டேன். ஆலியா ரோடு ஜாயின் பண்ணி அங்கேருந்து நான் வந்து பொள்ளாச்சி கிளம்பிட்டேன். பொள்ளாச்சி பக்கத்தில் போனோன்னா பயங்கர வெயில் ஆயிடுச்சு. சரி ஓகே ஒரு இளநீ குடிக்கலான்னு இளநீ குடிச்சிட்டு கிளம்பலான்னு கிளம்பிட்டேன். ஸோ கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக இந்த ஃபால்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கோவை குற்றாலம் ஃபால்ஸ் பற்றி நான் போட்டிருக்கேன். பார்க்கலாம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அங்கே போய் என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே போட்டிருக்க ரூல்ஸை கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணாலே அந்த பிளேஸ் வந்துட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கும். நம்ம நேச்சர் வந்துட்டு பாதுகாக்கப்படும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.